அருமை பெரியோர்களே, காலையில் கழனி சென்று நெத்திகர்மை நிலத்தில் சிந்தப்பாடுபடும் பெரு விவசாய பெருங்குடி மக்களை நாளைய உலகில் வழி நடத்த வளர்ந்து வரும் இளைய தலைமுறை மாணவ செல்வங்களை இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் போற்றி நாடக கலையை போற்றி எங்கள் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அது மட்டுமல்லாது இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சபா நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கும் சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி சகோதரர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் பணியை துவங்குகிறேன். என் தாயும் எனக்கருள் தந்தை சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலா உமையாள் வைந்தா குமராமலை நாயகனி என்று சொல்லக்கூடிய முருகனை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் அருவம் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதூர் மேனியாக கருணைக்கூர் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் தான் உதித்தல் உலகமுடிய என்று சொல்லக்கூடிய முருகனை நினைத்த போதிலும் இந்த குறிஞ்சில்லத்தில் வாழும் குலதெய்வமாகிய நீ இந்த வழியாக எல்லையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து பொருளும் புகழும் பெற்று இனவுள் ஒரு நீடு வாழ நீதான் அருள் வேண்டும் முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீரவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீரவா.
எங்கள் அபிராம வள்ளியை அங்கமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை அங்கையில் பாசாம்சம் கையில் கரும்பு விண்ணும் சேர்த்தாலே முக்கணியை சொல்வாருக்கு ஒருபோதும் தீங்கிலே என்று சொல்லக்கூடிய அந்த மகாசக்தி மாரியம்மன் முத்து மாரியம்மன் வணங்க வேண்டும். வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கலக்கு வைத்து வேண்டின்றோ காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்கிட்டு கருமாரியம்மா உன்னை வணங்கிட்டு கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா என் மனதில் நிறைய இருந்தால் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணன் சுப்பிரமணியன் ஆர்வம் என்று எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பேராக விளங்குகிறார். பழனியிலே பால தண்டாயுதபாணியாகவும் திருச்செந்தூரிலே செந்தில் ஆண்டவராகவும் சுவாமி மலையிலே சுவாமிநாதனாகவும் காட்சி அளிக்கிறார். இருந்தாலும் பழனி மலைக்கு போறவங்களாம் எப்படி தரிசனம் பண்ண போறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஆண்டி கோலத்துல இருந்தா சாமி கூடாது, தரிசனம் பார்க்க கூடாது, ஏன்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கிற போதுதான் தரிசனம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஆண்டி கோலத்தில் இருக்கும் பொழுதுதான் அவரை தரிசனம். என் காரணம் என்னன்னா, நான் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர் முருகக் கடவுள். தமிழ் கடவுள் என்றாலே முருகக் கடவுள். தமிழ் தமிழ் தமிழ்னாலே அமிழ்த அமிழ்தில் இருக்கக்கூடிய முருகக் கடவுள். முருகனுக்குனே நான் பிறந்தவள், எனக்காகவே அவர் பிறந்தவர். இருந்தாலும் அவரை இங்க வரவழைக்க வேண்டும் என்றால் எப்படி எல்லாம் வரவழைக்கணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையில உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னா எப்படி தெரியுமா, குயிலாக கவி குயிலாக அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். குயிலே கவி குயிலே யார் வரவைத்து இடையிறாய், மனசுக்குள்ள ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா.
காரணம் என்ன? 5 வயசுல அறியா பருவத்திலிருந்து முருகா முருகா முருகான்னு நினைச்ச காரணத்தால அவரையே நினைச்சு உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. காரணம் ஆமாங்க முருகன். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு தெய்வம், நான் ஒரு மானிட பிறப்பு. தெய்வத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான். சாதாரணப்பட்டால யாராவது கல்யாணம் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. தெய்வத்தையே மானிட பிறப்பாக இருந்த பண்ணிருக்காங்க. ஏன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி ஆள் ஆண்டாள் வந்து மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணா. அவளுக்கு மாதிரி நானும் இந்த முருகனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தெய்வானு ஒருத்தி இருக்கா. எப்போதுமே பார்த்துக்கணும், ஒருத்தி இருக்கா இல்லை இன்னொருத்தி சேர்ந்தா அந்த இடத்துல சட்ட சிக்கலாது. அது பிரச்சனை தான் உண்டாகும். ஆனா அது வராம இருக்குமா? வந்தாலே நல்லா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் கிடையாது. இருந்தாலும் அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேன், இன்னைக்கு அருமையான ஒளிபெருக்கி அமைச்சிருக்கேன். நான் நாடகத்திற்கு முக்கியமான சிறப்பாக அமையக்கூடியது ஒளிபெருக்கி தான். காரணம் என்ன? வரிசையை நாங்கள் நாடகத்துக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கொஞ்சம் தோண்டங்கடா சரியில்லைண்ணா அதை சரி பண்ணக்கூடியவங்க நீங்க. இருந்தாலும் அருமையாக ஒளிபெருக்கி அமைச்சிருக்கக்கூடிய அந்த பேர் என்ன? சேகர் ஆடியோஸ். சேகர் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம். அதை விட சிறப்பு நாங்கள் பக்க மேளம். இன்னைக்கு வந்திருக்க பக்க மேளம் எல்லாமே பக்கா மேளத்தை. ஏன்னா புளிக்க போறது பூனையாகுமா? நாங்க தம்பி சரவண இருக்காப்லையே, அவங்க அப்பா பெரிய சிரிப்பு நடிகர், அவங்க அம்மா ஒரு சிரிப்பு நடிகை. காரணம் என்ன? கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீ இருக்கிறதே பாதி சங்கமே இங்கேதான் இருக்குது. தோரக்குறிச்சியில தான் பாதி நடிகர் சங்கமே தோரக்குறிச்சியில இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் தான். கலையை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரஞ்சித் இருக்காரு, நம்ம அழகர் சாமி, நாங்களாம் அந்தமான் போகும்போது அப்பாவோட அந்த மாதிரி அவங்களாம் பெரிய கலைக்கினே பிறந்தவங்க குடும்பம்னா. அப்படிப்பட்ட பக்கா மேளமா அமைஞ்சிருக்கு. வாத்தியார் வந்திருக்காரு. எல்லாம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா எல்லாமே முருகனை வேண்டிக்கணும். இன்னைக்கு அமைஞ்சது கூட எல்லாமே சிறப்பு. பார்த்தீங்களா எப்படி இப்படி இருக்கணும்? இப்படி அமைஞ்சாதான் அமைப்புக்கு காரணம் எல்லாமே பேரை கலைமூர்த்தி. அவர் பேரை கலைமூர்த்தி. கலையை பத்தி தெரியாம இருக்குமா? அதனால அவருக்கு தான் தெரியும் எப்படி நடிகர்களை போட்டா எப்படி புத்தகம் போட்டா நாடகம் சிறப்பா அமையும்னு தம்பி சிறப்பா அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் முருகனை நான் நினைச்சிருக்கேனா நினைச்சு உடம்புல இழைச்சு போச்சுன்னா எப்படி தெரியுமா? உட்கார்ந்தா அவர் நினைப்புத்தேன், படுத்து தூங்கினாலும் அவர் நினைப்புத்தேன், சாப்பிட்டாலும் அவர் நினைப்புத்தேன், எங்க போனாலும் அவர் நினைப்பாவே இருக்கு. எப்படி என் நினைப்பா அவர் இருப்பாரு? நான் அவர் நினைப்புல இருக்கேன், அவர் என் நினைப்புல இருக்காரா அப்படின்னா அவர் எப்படி தெரியுமா நினைச்சிருக்கேன்? சொக்க தங்கம்மா என்ன நினைச்சேன்னு கேளுங்க. என்ன நினைச்ச நீ? என்ன நினைச்ச? உனஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது?
வேணாம். இப்பெல்லாம் காதலுக்கெல்லாம் வயசுலாம் கிடையாது, எந்த வயசுல வேணாலும் காதல் பண்ணலாம். ஆனா பெண்ணினுடைய திருமண வயது தெரியுமா? 21 வயசு. 21 வயசு வந்தாதான் கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிட்டா அது சட்ட சிக்கல், பெரிய சட்டப்படி குற்றமாகும். இருந்தாலும் நான் வந்து காதல் பண்ணோம் அப்படின்னா இந்த வயசுல காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல காதல் பண்ணிருக்காங்க. 20 வயசுல வரக்கூடிய காதல் இளமை காதல், 40 வயசுல வரக்கூடிய காதல் அது வந்து நட்பு காதல், 50 வயசுல வரக்கூடிய காதல் அனுபவ காதல், 60 வயசுல வரக்கூடிய காதல் அது ஆன்மீக காதல். இப்ப நான் காதல் பண்றேன் சாதாரண காதல, அது தெய்வீக காதல். இந்த காதலுக்காக ஒவ்வொருத்தரும் தூது விட்டாங்க. அப்ப காற்றையே தூது விட்டாங்க, புறாவை தூது விட்டாங்க, கடிதம் மூலம் தூது விட்டாங்க. நான் அப்படிலாம் தூது விடலாமா? இப்ப கடிதம் விடாம தூது கிடையாது, எல்லாம் கையில வச்சுல எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க பேசிய முடிச்சிடறாங்க அதுல. அதனால எப்படி தெரியுமா, நான் தூது விடணும்னா சிட்டுக்குருவியை முத்தமாக ஒன்று சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சீர்த்திட கண்ணே செவ்வானம் கடலிலே கலந்திட கண்ணே
பேசணும் அப்படின்னா எந்த நேரத்துல இரவு 12 மணிக்கு தனிமையில கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னா என் மாமன் கிட்ட தூதுவளைய நினைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போய் மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போய் நாள் கணக்கா எனக்கு நேரம் போதே தெரியாது யாரும் அழைப்பது போல் இருக்கிறது யாரு